உங்களுக்கு என்ன பிரச்சனை கண்ணன்? இப்படி திடீர்னு வந்திருக்கீங்க? இல்லைண்ணே, ஒரு அவசர தேவை, வேற வழி தெரியல. வாங்க கமலக்கண்ணன். வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. என்னடா படிச்சால வெளியில உட்கார வச்சு பேசிட்டு இருக்க? உள்ள கூட்டு போ. சரிங்க. வாங்கண்ணே. வணக்கண்ணே. வா. வாங்கிட்டேல? வாங்கிட்டேண்ணே. கரெக்டாக கொடுத்துரு. சரிங்கண்ணே. என்னைய வாங்க வச்சிடாத. கொடுத்துருண்ணே. வரட்டுங்களா கண்ணன்? சரிங்கண்ணே. வாங்கும் போது குனிஞ்சு வாங்குறது, கேட்கும் போது நிமிர்ந்து பார்க்கறது, இந்த வேலையெல்லாம் இங்கே வச்சக்கூடாது. புரியுதா? சரிங்க ஐயா. அண்ணா ஃபோன் எடுப்பா. எப்பத்தான் ஃபோன் எடுப்ப நீ? கண்ணன் தானே அது? அது ஏன் இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? ஆமா, அவங்களுக்குள்ள ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருக்கும். பணத்தை வாங்கையில் வீட்டுக்கு வந்து வாங்க தெரிஞ்சுல, கொடுக்க தெரியாது. கொடுக்கணும்னு என்ன இருந்தால் தான் வீட்டுக்கு வந்து கொடுத்துருப்பியே. அண்ணே, உங்கள் காசு இல்லைன்னு சொல்லி அண்ணே. ஓ, நீ இல்லைன்னு வேற சொல்லுவியோ? என்னண்ணே பேசிட்டு இருக்கும் போது அடிக்கிறீங்க? ஏண்டா படிச்ச ஆளுன்னு பார்த்தா ஏக்கே பார்க்குறியா? பாத்தியா, இது அடித்தடியா இருக்கு. வா 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 வா. அப்பா, கமலக்கண்ணன் அண்ணப்பா, இவர்தான்ப்பா லோனுக்கு ஹெல்ப் பண்ணது. வா வா. எதுக்கு அடிக்கிற? யாரே நினைச்ச நீ? யார் மேல யார் கை வைக்கிறது? புத்திரிச்சுமே, வீட்டுக்கு வந்து 3 லட்சம் ஓவா வாங்க வரான், வட்டியும் கட்ட மாட்டாரான், போன் அடிச்சா போன் எடுக்க மாட்டாரான், அடிக்காம கொஞ்சம் உன் காசை நான் தரையா? அது ஒரு தரதாரம் வேணா? காசு கொடுத்து அடிச்சுவியா நீ? அப்போ நான் அடிக்கட்டா ஆம்பளை? நான் உன்னை அடிச்சேன்னு வச்சுக்க, சாகுற வரைக்கும் உனக்கு மானம் போயிடும். ஏய் கண்ணா, உனக்கு என்ன ஆச்சு? கண்டவன் கிட்ட கை நீட்டி காசு வாங்குற? முத்துலட்சுமே, உன் நண்பன்றதுக்காண்டி ரொம்ப பேசுற, அவ்வளவுதான். காசு காசுங்கற. உன் காசு எங்கப்பா போகுது? மனசு உசுறு முக்கியம் இல்லையா? கண்ணனுக்கு ஏதாவது ஆச்சு உன்னை கொண்டே விடுவேன். ஏ அழகரு, பொது பந்துக்கு சீக்கிரமா வாப்பா. ரூபாயை கொடுத்த கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி வீட்டுல இருக்க பெரியவங்கள ஒரு வார்த்தை கேட்டியாடா நீ? ஏய், என்கிட்ட இருக்கிற சொத்து பத்தா 5-6 தலைமுறைக்கு வரும்.
நாங்க எதுக்குடா உங்ககிட்ட வட்டிக்கு வாங்கணும்? நாகேந்திரா, எங்க இருந்து உங்களுக்கு இவ்வளவு கோவம் வந்துச்சு? இப்படி மல்லு கட்டிட்டு வந்து நிக்கிறீங்க? புழுவ கூட கால்ல மிதிக்காத என் புள்ளைய அடிச்சிருக்கீங்க. கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா? பாவமியா, பெரிய மனுஷி. அது வாயில விழுந்தா நம்ம நல்லா இருக்க மாட்டோமியா. ஏய், இப்ப வெளியே வரையா இல்ல நான் வரட்டுமா? நாகேந்திரா, வெளியே வாடா. டேய், நீ யார் மேல கை வை? சண்டை போட்டது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு. இருந்தாலும் உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். ரூபாயை கொடுத்தனுப்பு. ரூபாய் குடுறி. என்னம்மா நீ 3 லட்ச ரூபா கடன் வாங்குற வரைக்கும் பார்த்து சும்மா வந்த? அடுத்து வாங்கிட்டு கடன் கேட்குற அளவுக்கு என்ன கஷ்டம்? பெத்த அப்பன்ட்ட கேட்டால் கொடுக்க போறாரு, அப்பத்தா உன்கிட்ட கேட்டால் நீ கொடுக்க போற. இவ்வளோ கடன் படுற அளவுக்கு கண்ணனுக்கு என்ன பிரச்சனை? அவ கேட்க வேணாம்னு சொல்லியிருப்பா. யாரு? கூட்டிட்டு வந்திருக்கவே இந்திரா காந்தி மாதிரி நிமிர்ந்து நடக்கிறவ. அவ விருப்பப்பட்டதை கட்டிவிட்டால, திமிரு கேட்க வேணான் இருப்பா. அவ போடுற பவுருக்கும் அவ போடுற செண்டுக்கும் அவ சம்பாதிக்கிற காசெல்லாம் எந்த மூளைக்கு எந்த ஊருக்கு? ஐயா, எனக்கு என் பேரன் தான் முக்கியம். எனக்கு இப்பவே என்ன ஏதுன்னு கேட்டாகணும். ஏய், அவ ஆத்தாளுக்கும் தம்பிக்கும் தகவல் சொல்லி விடுங்க. வரட்டும், வர சொல்லுங்க. சரிப்பட்டு வரலன்னா எம்மா நீ உன் ஆத்தா கூடயே போயிருன்னு வழி அனுப்பி வச்சிரு. மத்ததெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஏய், பாரதி நோரதிங்கிறவள கதவு தரடி. ஏ பாரதி, கதவு தர. ஏண்டி, புருஷனை கடன் வாங்க அனுப்பிட்டு நீ என்னடி பண்ற வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு? கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சியா? உன்னை முதல்ல உன் ஆத்தா வீட்டுக்கு அனுப்புனாதான் அறிவு வரும். அங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? வாங்க பாட்டி. திடீர்னு எனக்கு தலைவலியாக இருந்துச்சு, கண்ணும் ரொம்ப உறுத்தலாக இருந்துச்சு. அவர் என்ன ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனார். வாங்க, நாடி முன்னாடி வைங்க. லெஃப்ட் காதை பாருங்க. சாதாரண தலைவலி தான், ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். உங்க ஹஸ்பண்டை கூப்பிடுங்க. உட்காருங்க. இது ஒரு வகையான கண் நோய். தாய்க்கு இருந்தா மகனையோ மகளையோ பாதிக்க வாய்ப்பு இருக்கு. பெற்றோர்கள் சொந்தத்தில் திருமணம் பண்ணியிருந்தா பிள்ளைகளை பாதிக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இதுக்கு மருந்து இல்லை, ஜெனட்டிக் டிசீஸ். இது பேரு லீபர்ஸ் ஹெரிடிட்ரி ஆப்டிக் நியூரோபதி. உங்க மிஸ்ஸஸ்க்கு எப்போ வேணாலும் பார்வை போயிடலாம்.
இது லீபர்ஸ் ஹெரிடிட்டரி ஆப்டிக் நியூரோபதி டிசீஸ். இந்த கைண்ட் ஆஃப் டிசீஸ் வம்சாவளியாக வர்றது. சாரி, இதுக்கு மருந்து இல்லை. அம்மாவுக்கு இருந்தால் மகளுக்கு எப்போ வேணால் வரலாம். முதல்ல கலர் பிளைண்ட் ஆவாங்க, அதனால் நிறம் தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை போயிடும் கண்ணு. மாற்று கண் அறுவை சிகிச்சை கூட இதுக்கு பலன் தராது. இதுக்காக காசை வீணாக்காதீங்க, யாரை நம்பி ஏமாற வேணாம். வேறு வழியே இல்லையா டாக்டர்? சாரி கண்ணன், உங்கள் ஒய்ஃப் இந்த உலகத்தில் பார்க்கணுன்னு ஆசைப்படுறத சீக்கிரமாக கொண்டு போய் காட்டுங்க. பாரதி, என்னாச்சு டாக்டர் என்ன சொன்னாங்க? ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரெஸ் தான். டெய்லி வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கல்ல, எங்கேயாவது ஊருக்கு போனால் சரியாயிடும். அப்படியா? அப்படித்தான். இது எப்பயுமே நான் சொல்ற வார்த்தை. இருட்டா இருக்கு, பாரதி, பயமா இருக்கு, பாரதி, இருட்டா இருக்கு, பாரதி, இருட்டா இருக்கு. பாரதி, கண்ணன், எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது கண்ணன். ஒன்றும் இல்லை பாரதி, என்னாச்சு? ஒன்றும் இல்லை பாரதி, ஒன்றும் இல்லை. என்னாச்சு? நான் இருக்கேன் பாரதி, ஒன்றும் இல்லை. இருட்டா இருக்கு, இருட்டா இருக்கு கண்ணன், ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு எனக்கு எதுவும் தெரிய பயப்படாத மாட்டேங்குது பாரதி. கண்ணன். நான் இருக்கேன் பாரதி, நான் இருக்கேன். கண்ணன், உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது கண்ணன். நான் இருக்கேன் பாரதி, நான் இங்கே தான் இருக்கேன். ஒன்றும் இல்லை. இருட்டா இருக்கு. நான் தான் பாட்டி உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னேன். ஏற்கனவே உங்களுக்கு என்ன பிடிக்காது. எனக்கு இப்படி ஒரு பார்வை குறைபாடு இருக்குன்னு தெரிஞ்சா என்னையும் அவரையும் பிரிச்சிருவீங்களோன்னு பயந்தேன். அதனால நான் தான் அவர்கிட்ட இப்போ யாருக்கிட்டையும் எதையும் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். யாருக்கும் தெரியாம எனக்கு ட்ரீட்மெண்ட் தந்து என்னை சரி செஞ்சிடலாங்கிறது அவருக்கு நம்பிக்கை. சாரி பாட்டி, உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லாம இருந்ததுக்கு மன்னிச்சிருங்க. டேய் கருப்பு, எங்கடா யாரையும் காணோம்? அப்பதான் அவன் முத்துலட்சுமிய உன்னை அடிச்சாலாம் நாகு அவனை வெளுவெளுன்னு விளாசி தள்ளிடுச்சுங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்துச்சு. இப்போ கோவமா உன் வீட்டுக்கு தான் போயிருக்கு. ஏன் வீட்டுக்கா? எதுக்கு? என்கிட்ட கேட்டா எதுக்கு போயிருக்கு? காரியத்தை கெடுத்துட்டீங்களா? வா போலாம். பாரதி, பாரதி, பாரதி ஃபோன் அடிக்குது, ஆனா உள்ள இல்ல. அப்பதாக்கும் ஃபோன் பண்ணி பார்த்தேன், சுவிட்ச் ஆஃப்னு வருது கண்ணா. வா அண்ணா, இப்பதான் அப்பதான் உன் பொண்டாட்டி கையை பிடிச்சி இழுத்து போச்சு. ஏதாவது பிரச்சனையா? சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு உங்ககிட்ட இருக்க போட கொடுக்குறாலே பாதி பிரச்சனை தீர்ந்துருக்கா. என்னாச்சு? பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேங்கண்ணா.
உடம்பு வைக்க வேற ஒண்ணும் இல்ல. ஏ சித்ரா, வெண்ணிய பதமா வளாவு. சரிம்மா. எனக்கு கூட 2 நாளைக்கு முன்னாடி கண்ணு மங்கலா தெரிஞ்சிச்சு. நல்லெண்ணெய உச்சி மண்டையில வச்சு நல்லா தேய்ச்சி குளிச்சேன். கண்ணு பளிச்சுன்னு தெளிவா தெரிஞ்சிச்சு. இது பார்த்தா சூட்டுல சில சமயம் கறக்கமா தான் வரும். அதெல்லாம் இதுங்களுக்கு புரியாது. படிச்சதுங்கல்ல, அதுவும் அதிகம் படிச்சதுங்கல்ல, எதையுமே தெளிவா புரிஞ்சுக்காதுங்க. பொன்னாங்கண்ணி கீரை இருக்குல்ல, அத பாசி பருப்போட சேர்த்து 48 நாள் ஒரு மண்டலம் சாப்பிட்டா பகல்ல கூட நட்சத்திரம் தெரியும்னு எங்க சியான் சொல்லி இருக்கு. அதுக்கு 95 வயசு. கடைசி வரைக்கும் அது கண்ணாடியே போடலையே. கிட்ட இருக்கிறதையும் பார்த்து சொல்லும், தூரம் இருக்கிறதையும் பார்த்து சொல்லும். அப்படின்னா பாத்துக்குங்க. ஏத்தா, கண்ணுல என்ன பிரச்சனை? எதுவா இருந்தாலும் பாத்துக்குருவோம். மனசை மட்டும் விட்டுறாத. இந்த சித்ரா, தண்ணி பதமா இருக்கான்னு தொட்டு பாரு. நீ பாட்டுக்கு விசுக்குன்னு எடுத்து ஊத்தி விடாத. பொறுக்கு தான் தவளாவே இருக்கேன். எங்க? சரி, நீ போய் துண்டு எடுத்து வா, நான் பாப்பேன். பார்த்து ஊத்துங்க, ஜாக்கிரதை. சரி சரி. ஏண்டா, எதை மறைக்கிறது எதை சொல்றதுன்னு ஒரு அறிவு வேண்டாம்? காலேஜ் வரைக்கும் போய் படிச்சிருக்க. டேய், அந்த பிள்ளைய நான் வேலைக்கு போவானான்னு தான் சொன்னேன். என்னைக்காவது அந்த பிள்ளைய எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருக்கனா? அவ ஆத்தாக்காரி சொன்னா, திடீர்னு மாத்தலாய் வேற ஊருக்கு போயிடுவோன்னு. அவ பாட்டுக்கு என் பேர என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டு போயிட்டான்னா நான் என்ன பண்ண? இத பாரியா, இந்த வம்சத்தோட மூத்த ஆயுசுனா என் சந்ததி அழியணும்னு நானே நினைப்பனா? நீ எனக்கு பேரன்னா அது என் பேத்தியா? விடு, கண்ணு தானே போச்சு, உசுர் இருக்குல்ல, அதை வச்சு வாழ்ந்துக்கலாமியா. எம்பிட்டு செலவானாலும் பரவாயில்ல. அந்த பிள்ளைக்கு பார்வையை திரும்ப நான் கொண்டாரு. நீ அதுக்கான வேலையை பாரு. அப்பதான் பயந்துட்டா. அப்பதான் ஏன் சாமி? ஏன் ராசா? பயந்துட்டா. அப்பதான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். எல்லாம் சரியா போட்டியா? முடியா? என் சாமி உன் எல்லையில நிக்கும். வாயா வா. மேகம் இறங்கி வந்தால் மண்ணில் பசை இருக்கும். சொந்தம் இறங்கி வந்தால் வாழ்வில் ருசி இருக்கும். நேசம் கொண்ட நெஞ்சம் நிலைப்பாடு மாறாதடி. வானத்தின் உயரம் கூடுமா குறையுமா? மேகம் இறங்கி வந்தால் மண்ணில் பசை இருக்கும். சார், இது ஏன் கிஃப்ட். சார், ரொம்ப சந்தோஷம் நீங்க மேனேஜர் ஆனதுல. வாழ்த்துக்கள். ஐ அம் வெரி ஹாப்பி. எனக்கு வேணாம்னா கேட்க மாட்டேங்குது, அடிக்க வருது. என்ன பண்றது? இல்லை குற்றம் பார்த்தால் அங்கே அன்பில்லை. பார்க்கும் எதுவும் சிறிது இல்லை. பனித்துளி கூட எறும்பின் கடல் தானே. அன்பில் சிறிது பெரிது கிடையாதே. ஆற்றில் சகல துளியும் சமமே. பாரதி, பாரதி, இரு, நான் கூப்பிட்டு போறேன்.
சொல்ல பல பேர் வேண்டாமா? எங்கோ பிறந்தோம் இங்கே சேர்ந்தோம், நிறங்கள் கூடி ஓவியமாவோமா? பச்சை கிளி சிறகு நரைக்கா காய் வெட்டிலாம் கட்டுறது இல்லையா? இப்பெல்லாம் நான் குறி சொல்றது இல்லையா? தெரிஞ்சா தெரியாம நான் சொன்ன குறி படிச்சு போய் என் மக கண்ணு பாதிச்சு போச்சு. அதனால சாமி வந்து ஆறுதலாம் கிடையாது, மனுஷனா இருந்தா போதும்னு சொல்லி காய் வெட்டி கழட்டி வச்சுட்டேன். யோ சாமி, நீ தான் உண்மையான சாமி, வாயா. உன்னை மாதிரி உண்மையான ஆள் சொன்னா எல்லா சாமியும் கேட்கும். போடியா விபூதியா. தாயே மகமாயே 1000 கண்ணுடையா, என் பிள்ளைக்கு பார்வை கொடுதாயே, சொல்ல வந்த மாதிரி சுகத்தை கொடுமா. நேசம் கொண்ட நெஞ்சம் நிலைப்பாடு மாறாதடி, வானத்தின் உயரம் கூடுமா குறையுமா? சொல்லுங்க டாக்டர். ஒரு குட் நியூஸ் மிஸ்டர் கமலக்கண்ணன். எங்கள் டீன் நேற்று கால் பண்ணியிருந்தாரு. நியூ டெல்லி எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஆப்தமாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சீனியர் புது டாக்டர் வந்திருக்காராம். உங்கள் மனைவிக்கு திரும்பி பார்வை வர வாய்ப்பு இருக்குது. நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் ஹேவ் ஹோப். உடனே உங்கள் மனைவியை அழைச்சிக்கிட்டு நீங்கள் டெல்லிக்கு போங்க. நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். டாக்டர் நம்பரை நான் மெசேஜ் பண்ணுறேன். ஓகேவா கண்ணன்? மை விஷஸ் டு மிஸ்ஸஸ் பாரதி. ஓகே டாக்டர், நாங்கள் உடனே கிளம்புறோம். தேங்க்ஸ் டாக்டர். இவ்வளோ செலவு தேவையா? செலவா? பொடி லூசு, இதாண்டி எங்கள் சொத்து. உனக்கு 2 கண்ணு போயிடுச்சுன்னு நினச்சிட்டு இருக்கியா? இந்த வீட்டில் உன்னை பார்த்துக்க 12 கண்ணு இருக்கு. அவங்க வேண்டுதெல்லாம் நம்மளை காப்பாற்றும். நம்பிக்கையோட வா. பாரதி, நான் கோவத்துல நீ தலை நிமிர்ந்து நடக்கிறத பார்த்து இந்திரா காந்தி மாதிரி போறான்னு சொன்னேன். இன்னைக்கு நீ டெல்லிக்கே போற. நல்லபடியா போயிட்டு வாத்தா. பாரதி, அப்பா. தைரியமாக போயிட்டு வா மகளே. அன்பின் கண்ணில் குற்றம் இல்லை, குற்றம் பார்த்தால் அங்கே அன்பில்லை. பார்க்கும் எதுவும் சிறிது இல்லை, பனித்துளி கூட எறும்பின் கடல் தானே. அன்பில் சிறிது பெரிது கிடையாதே, ஆற்றில் சகல துளியும் சமமே.